Hi friends, I'm Shajita from Shaji's Flavours. நாம இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இஃப்தார் எப்படி போச்சுங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மட்டன் கிரேவி வச்சிட்ருக்கேன். குக்கரில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட்டாக்கி வணக்கி விட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மல்லியில் போட்டுக்குங்க. அது கூட மட்டன் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பட்டைக்கிராம்பு ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா வணங்கினதும் குக்கரை மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி நான் வந்து நோம்பு கஞ்சி வைக்க போகிறேன். நோம்பு கஞ்சியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், பட்டைக்கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது வணங்கினதும் அது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 4.5 கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்குங்க. மல்லி இலை, புதினா சேர்த்துருக்கேன். இனி அரிசி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இனி வந்து நான் கொஞ்சம் சப்பாத்தி ரெடி ஆக்குறேன். எல்லா சப்பாத்தியும் நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இனி அதை சுட்டு எடுக்கணும். அந்த கேப்பில் கொஞ்சம் ஃப்ரைஸ் ரெடி ஆக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிறேன். அது கூட பன்னீர் சீஸ் பால்ஸ் கொஞ்சம் ரெடியாக்கி வச்சுருந்தேன், அதுவும் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சாக்லேட் கவரு. நமக்கு வந்து ஜிப்லாக் கவராக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும்னு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்குகிற ஜிப்லாக் கவரை விட இது நல்லாவே இருந்துச்சு. இனி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் சீஸ் பால் ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி இதெல்லாம் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் ஆக்கி வச்சுருக்கோம். இது வந்து புதினா சட்னி. நம்ம நோம்பு கஞ்சிக்கு குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நோம்பு திறக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. இது வந்து ஷார்ஜா ஷேக்கு, பனானா ஷேக் அடித்து வச்சுருந்தேன். கொஞ்சம் நன்னாரி சர்பத்து. அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இஃப்தார் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.